வணக்கம். துலாம் ராசி அன்பு நேயர்களே, துலாம் ராசிக்காரர் ஒரு சமநிலை நிபுணர். வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் அழகு, நியாயம், ஒழுக்கம் என்ற 3 தூண்களில் நிற்கிறார். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் பேசும்போதே நமக்கு ஒரு நிம்மதி உண்டாகும். அவர்களின் குரல் ஒரு மனப்பாங்கு மருந்து. அவர்கள் ஒரு தீர்வு கூறும்போது அது வெறும் ஆலோசனை அல்ல, அது ஒரு மனப்பாடம். அவர்கள் சொல்வதை நம்மால் மறக்க முடியாது, ஏனென்றால் அது அன்பின் ஒளியுடன் கலந்த தார்மீக உண்மை. அதே போலதான் துலாம் ராசிக்காரர்கள் உடல் அழகில் மட்டும் பெருமை கொள்ள மாட்டார்கள். அவர்களின் நடத்தை, மனப்பாங்கு, உணர்ச்சி, மன்னிப்பு இவை அனைத்தும் சேர்ந்து அவர்களை மனித செல்வம் ஆக்குகிறது. அவர்கள் எங்கிருந்தாலும் அந்த இடம் கவர்ச்சியாக மாறும். ஒரு துலாம் ராசிக்காரர் ஒரு நபர் குழுவில் சேர்ந்தால் அந்த குழு திடீரென அமைதியான ஒளியில் மிதக்கும் மேடையாக மாறிவிடும். மேலும் அவர்கள் யாரிடமும் கடுமாய் நடக்க மாட்டார்கள். மனித உறவுகளை பொன்னாக மதிப்பார்கள். ஒருவரிடம் தவறாக நடந்தாலும் அவர்கள் உடனே தீர்வு வழங்க மாட்டார்கள். மாறாக அந்த நபர் எப்படி உணர்ந்தார் என்பதை முதலில் புரிந்து கொள்வார்கள். அந்தளவுக்கு இவர்களின் உள்ளம் மென்மை கொண்டது. அவர்களால் எந்த உறவும் உடையாது, ஏனென்றால் அவர்கள் நேர்மையால் அதை தைத்து விடுவார்கள். அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர் சிரிக்கும் போது அது வெறும் முகமலர்ச்சி அல்ல, ஒரு வலிமையின் வெளிப்பாடு. அந்த சிரிப்புக்குள் சந்தோஷம், நம்பிக்கை, உறுதி அனைத்தும் ஒளிந்திருக்கும். அவர்கள் அமைதியாக இருப்பது கூட ஒரு மொழி. அந்த அமைதி எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையை பரப்பும். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களின் முக்கிய தத்துவம் நியாயம். அனைவருக்கும் சமம். அவர்கள் எந்த முடிவுகளையும் உணர்ச்சியால் அல்ல, நியாயத்தால் எடுப்பார்கள். அவர்கள் ஒரு தலைவராக இருந்தால் அவர்களுடைய தீர்ப்பு எல்லோருக்கும் ஏற்றதாக இருக்கும். ஒரு நண்பராக இருந்தால் யாரையும் புறக்கணிக்க மாட்டார்கள். ஒரு காதலராக இருந்தால் அன்பில் அளவுகோல் வைத்து கொள்வார்கள். அதிகமோ குறைவோ இல்லை, அன்பை சமமாக அளிப்பார்கள். மேலும் பெண்கள் துலாம் ராசிக்காரர்கள் எப்படி என்றால் மன அழகின் மாளிகைகள். அவர்கள் பேசும் வார்த்தைகள் மென்மையானது. அவர்களின் கண்ணோட்டம் காற்றில் மயக்கம் தரும். ஆண்கள் துலாம் ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? நயமுடன் நடக்கும் நாயகர்கள். அவர்களின் நாகரிகம், சிந்தனை, நுட்பமான வெளிப்பாடு எல்லாம் சேர்ந்து அவர்களை ஒரு மனதை கவரும் அரசராக்குகிறது. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு அழகு களஞ்சியம். அவர்கள் கலைகளை விரும்புவார்கள். இசை, நடனம், கவிதை, ஓவியம், பேச்சு எதிலும் இவர்களின் கையொப்பம் இருக்கும். அவர்கள் காணும் ஒவ்வொரு பொருளிலும் அழகை காண்பார்கள். அவர்களுக்கு உலகம் ஒரு மேடை, ஒவ்வொரு நாளும் ஒரு கலை நிகழ்ச்சி. அவர்கள் நண்பர்களை குடும்பமாக நினைப்பார்கள். நண்பர்களுக்காக தங்களின் நேரம், ஆற்றல், மகிழ்ச்சி அனைத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களுடன் இருக்கும் போது ஒருவரும் தனியாக உணர மாட்டார்கள். அவர்களின் நட்பு நிழல் போல பாதுகாப்பானது. அவர்களின் அன்பு வெளிச்சம் போல வழிகாட்டும். மேலும் துலாம் ராசி என்பது நேர்மையும் சமநிலையும் குறிக்கும் தராசு. அவர்கள் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் அதை அளந்து பார்த்து செய்பவர்கள். அன்பு கூட இவர்களிடம் ஒரு சீர்மையான அளவை கடைபிடிக்கும். அவர்களுக்கு எல்லாமே சமமாக இருக்க வேண்டும், பேச்சிலும், உறவிலும், தொழிலிலும், மனநிலையிலும். அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக கலை நயத்துடன் இருப்பதோடு உள்ளுக்குள் ஆன்மீகமாக வளர்ந்தவர்கள். அவர்களுக்கு மன அமைதி ஒரு தேவதை போன்றது. அவர்கள் ஜோதிடத்தில், தியானத்தில், யோகாவில் ஆர்வம் காட்டுவார்கள். அவர்களுடைய ஆன்மீகம் அவர்களுக்குள் எப்போதும் தெய்வீக ஒளியை பரப்பும் விளக்கு போல இருக்கும். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சிரிப்பு விதையை விதைக்கும். அவர்களுடைய சிந்தனை நீதியின் மலைப்பாங்கு போல உயர்ந்தது. அவர்களின் கண்ணோட்டம் அழகுக்கும் அறிவுக்கும் சமமான கண்ணாடி. அவர்கள் எங்கிருந்தாலும் அந்த இடம் சமநிலையின் உலகமாக மாறும். மேலும் அவர்கள் ஒருவரை நோக்கி சிரிக்கும் போது அது ஒரு ஊக்கம். அவர்கள் பேசும்போது அது ஒரு தீர்வு. அவர்கள் நடக்கும் போது அது ஒரு விதிமுறையற்ற கலை. துலாம் ராசிக்காரர்கள் பிறப்பதே உலகை மன அமைதியால் அழகாக்கத்தான். அதே போல துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன், அழகின், அன்பின், நயத்தின், கலைவாசியின் கிரகம். சுக்கிரன் துலாமில் தன் சொந்த வீட்டில் இருப்பதால் இவர்களுக்கு இயற்கையாகவே அழகும் செல்வமும் சேர்ந்து வரும். அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சினிமா போல இருக்கும். சில நேரங்களில் மென்மையான ரொமான்ஸ், சில நேரங்களில் தத்துவமான பாடம், சில நேரங்களில் வெற்றி கொண்டாட்டம். சுக்கிரன் அவர்களுக்கு கொடுத்துள்ள பெரிய வரம் இணைப்பு ஆற்றல். இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மக்களுடன் இணைந்து செயல்பட தெரிந்தவர்கள். அவர்களின் முகத்தில் ஒரு இயற்கையான புன்னகை இருக்கும். அந்த புன்னகை மன அழுத்தத்தையும் கரைக்கும். சுக்கிரன் இவர்களுக்கு அளித்தது 3 முக்கிய வரங்கள். அழகை உணர்ந்து கொள்வது, வெளிப்படையான அழகு அல்ல, உள்ளத்தின் நயத்தை உணர்வது, உணர்ச்சி சமநிலை, எந்த மன அழுத்தத்திலும் தங்கள் அமைதியை இழக்காமல் இருப்பது, கலையுடன் கூடிய அறிவு, எதையும் நுட்பமாக, அழகாக, ரசிக்கத்தக்கபடி செய்வது. அதனால்தான் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு
கலை நிகழ்ச்சி போல தெரிகிறது. அவர்கள் எதிலும் அழகான அழகை சேர்ப்பார்கள். மேலும் அவர்கள் மிகுந்த கவர்ச்சி உடையவர்கள். அவர்கள் முகம் மட்டுமல்ல, அவர்களின் குரல் கூட மக்களை ஈர்க்கும். துலாமில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் அந்த நபர் பிரபலமாவார். கலை, மீடியா, பேச்சு, ஃபேஷன், டிசைன், சட்டம் போன்ற துறைகளில் வெளிச்சம் கொடுப்பார். அவருடைய பேச்சு பலருக்கும் வழிகாட்டியாக இருக்கும். குறிப்பாக சுக்கிரன் பலவீனமாக இருந்தால் கூட துலாம் ராசிக்காரர்கள் அழகை தேடும் பண்பை இழக்க மாட்டார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதிகமாக மனநிலை மாற்றங்களுக்கு ஆளாகலாம். அந்த நேரங்களில் தியானம், இசை, இயற்கை சுழற்சி ஆகியவை அவர்களை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வரும். சுக்கிரனை வலுப்படுத்தும் ரத்தினம், வயிற்றம் அல்லது வைரக்கல் இதனை அணிந்தவர்கள் மன அமைதிகளையும் அன்பு செழிப்பையும் அதிகரிக்கலாம். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு அழகான சமநிலையின் மீது நின்ற நடனம். அவர்களின் ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரகங்கள் அவர்களின் வாழ்க்கை வடிவமைப்பை தீர்மானிக்கும். மேலும் சூரியன் துலாம் ராசியில் இருப்பது ஒரு சவாலான நிலையம். சூரியன் தன்னம்பிக்கையை குறிக்கிறான், ஆனால் துலாம் சமநிலையை குறிக்கிறது. இதனால் இந்த நிலை கொண்டவர்கள் தங்களை பிறரின் பார்வையில் மதிப்பது போன்ற ஒரு பழக்கத்தை பெறுவார்கள். ஆனால் இது அவர்களை மிகவும் நாகரிகமான, சமூக அறிவுமிக்க, சமூகவாதி நபராக மாற்றும். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி அனைவரும் சமமாக மகிழ்வார்கள் என்று யோசித்து பேசுவார்கள். சந்திரன் உணர்ச்சிகளின் கிரகம். துலாமில் இருந்தால் இவர்களுக்கு மென்மையான மனம் இருக்கும். அவர்கள் அன்பின் ஆழம் உடையவர்கள். அவர்கள் உறவுகளை இரத்தினங்களாக பார்த்து காக்கும். அவர்கள் அழகை மட்டுமல்ல, அமைதியை மதிப்பார்கள். அவர்கள் உணர்ச்சி மிகுந்தவர்களாக இருந்தாலும் சுயநிலையை இழக்க மாட்டார்கள். அதே போலதான் செவ்வாய் போராட்டம், ஆற்றல், நெருப்பு. அந்த நெருப்பு துலாமில் நயத்துடன் கலந்துவிட்டால் அந்த நபர் திட்டமிட்ட வீரர் ஆவார். அவர்கள் சண்டை போட மாட்டார்கள், ஆனால் சண்டைகளையும் தத்துவமாய் மாற்றி வெல்வார்கள். அவர்கள் அமைதி வழி போராளிகள். தங்கள் கருத்தை அழகாக சொல்லி யாரையும் புண்படுத்தாமல் வெற்றி பெறுவார்கள். புதன் அறிவு, பேச்சு, வாணிபம். துலாமில் புதன் இருந்தால் அந்த நபர் வாய்மொழி வித்தகர் ஆவார். அவர்கள் பேசும் ஒரு வரி கூட மக்களின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும். புதன் துலாமில் இருக்கும் நபர் ஒரு சிறந்த வழக்கறிஞர், பேச்சாளர், ஆலோசகர், எழுத்தாளர் கூட ஆகலாம். குரு என்பது ஞானம், விசாலம், ஆசிர்வாதம். துலாமில் குரு இருந்தால் அந்த நபர் அறிவிலும் அழகிலும் சமநிலை காண்பார். அவர் வாழ்க்கையை பெரிய பார்வையில் பார்க்கிறார். அவர் எப்போதும் தத்துவமுள்ள முடிவுகளை எடுப்பார். அவர்களிடம் ஒரு வகையான ஆசிர்வதிக்கும் ஆற்றல் இருக்கும். அவர்கள் சொல்வது பலருக்கும் நம்பிக்கைகளை அளிக்கும். இது மிகவும் அரிய ஆனால் மிகுந்த யோகத்தை தரும் நிலை. சனி துலாமில் உச்சமாக இருப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது தீர்மானிக்க அமைதி, பொறுமை, தலைமை, ஆற்றல் ஆகியவற்றை தரும். அவர்கள் எந்த விஷயத்தையும் அளந்து பார்த்து சீராக தீர்வு காண்பார்கள். சனி துலாமில் இருப்பது அந்த நபரை நீதிமன்றத்தின் மனநிலையோடு வாழும் நபராக மாற்றும். அவர்களுக்கு சரி, தவறு என்ற உணர்வு மிகுந்த தெளிவாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லாவற்றிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறார். சுக்கிரனும் நீச்சமாக இருக்கிறார். கூடவே செவ்வாய் பகவானும் இருக்கிறார். அதே நேரத்தில் சுப பலன்கள் கிடைக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். இரத்த பந்த உறவில் இருந்த பிரச்சனைகள் விலகும். தாய் தந்தை வழி உறவு இணக்கமாகும். முதலீடுகளில் லாபம் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் கிடைக்கும். உத்தியோகத்திலும் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உங்களின் கடினமான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் விலகும். சமூகத்தின் உங்களில் செல்வாக்கு உயரும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த இடத்திற்கு பயணம் மேற்கொள்வீர்கள். வண்டி வாகனம் இயக்கும் போது கவனம் அவசியம். கோபத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். எதிர்பாலினத்தவர் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குடும்பத்திலும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. வாழ்க்கை துணையுடன் வீண் விவாதத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எதிலும் நிதானத்தை கடைபிடிக்காவிடில் சிரமம் ஏற்படும். ஆரோக்கியத்திலும் மிகுந்த எச்சரிக்கை வேண்டும். முதுகு, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அரசு துறை, அரசியல்வாதிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைக்கக்கூடாது. சட்டவிரோத சமாச்சாரங்கள் பக்கம் எட்டியே பார்க்கக்கூடாது. உங்கள் வீட்டின் அருகே உள்ள கற்பக விநாயகர் கோவில் சென்று வழிபடுவது அற்புதமான பலன்களை கொடுக்கும். குறிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசியின் சூரியன் மற்றும் புதன் இணைவதால் உருவாகும் புதாத்திய யோகம் உங்களுக்கு சாதகமாக பலன்களை தர உள்ளது. இந்த மாதம் உங்கள் இயல்பான சமநிலை மற்றும் நியாயமான அணுகுமுறை பல விஷயங்களில் வெற்றிகளை தேடித்தரும். மனதில் தெளிவு மற்றும் பொறுமையுடன் செயல்படுவது முக்கியமான முடிவுகளில் நல்ல பலன்களை தரும்.
9வது வீட்டில் குரு இருப்பதால் பொதுவாக மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். ஏனென்றால் ஆரோக்கியம் பொதுவாகவே நன்றாக இருக்கும். நாள்பட்ட நோய்களிலிருந்து ஓரளவு நிவாரணம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. வேலைப்பளு அல்லது தொழில்முறை சவால்கள் காரணமாக மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடலாம். மன அழுத்தத்தை நிர்வகிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது நல்லது. நேரம் தவறி உண்பது, நேரம் தவறி தூங்குவது போன்றவற்றை தவிர்த்து சரியான நேர அட்டவணையை கடைபிடிப்பதும் நல்லது. குறிப்பாக எதிர்பாராத செலவுகள் சில நிதி சிக்கல்களை உருவாக்கலாம். எனவே பணத்தை கவனமாக செலவிடுவதும் சேமிப்பில் கவனம் செலுத்துவதும் அவசியம். உங்கள் வங்கி இருப்பு குறித்து குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது கவனம் தேவை. அதிக செலவு செய்திருந்தால் சங்கடங்களை சந்திக்க நேரிடலாம். அன்றாட கூலி பெறுபவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக பணியிடத்தில் மற்றவர்களை விட பணிகளை முடிக்க விரும்புவீர்கள். போட்டி மனப்பான்மை அதிகமாக காணப்படும். உத்தியோகங்களில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. உங்கள் முயற்சிகள் மற்றவர்களால் பாராட்டப்படும். புதிய திட்டங்கள் அல்லது பொறுப்புகளை ஏற்க சரியான நேரமாகும். முடிவுகளை எடுக்கும் போது அவசரப்படாமல் அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும். அரசு மற்றும் தனியார் துறைகளில் உள்ளவர்கள் நல்ல முறையில் செயல்படுவார்கள். வங்கி ஊழியர்களுக்கு மன அழுத்தம் இருக்கலாம். காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் திருப்திகள் அதிகரிக்கும். உறவுகள் நிலையானதாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் சுற்றுலா செல்லவும் வாய்ப்புகள் உள்ளது. இது குடும்ப அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை அதிகரிக்கும். வெளிப்படையான மற்றும் நேர்மையான உரையாடல்கள் மூலம் குடும்பத்தில் உள்ள தவறான புரிதல்களை நீக்க முடியும். குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சில சம்பவங்கள் நடக்கலாம். நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. மேலும் வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானை வழிபடுவது நன்மைகளை தரும். ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மஞ்சள் வஸ்திரம் அர்ப்பணித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் வந்து சேரும். பைரவரை வழிபடுவது அதிர்ஷ்டத்தை கூட்டும். இயலாதவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவுவது நன்மைகளை கூட்டும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசியினரின் வாழ்க்கையில் திடீர் செலவுகள் வரும். அதன் தாக்கம் உங்கள் சேமிப்பை முழுவதுமாக பாதிக்கும். பணத்தின் முக்கியத்துவத்தை உணரும் நாளாக இருக்கும். சேமிப்பும் பழக்கத்தை வளர்த்து கொள்வீர்கள். எதிர்காலம் குறித்து அதிகம் சிந்திப்பீர்கள். துலாம் ராசியினரின் காதல் வாழ்க்கை உறவுக்கும் உணர்வுகளுக்கும் இடையே போட்டிகளை நடத்தும். உங்கள் காதல் துணைவுடன் சிறு வாக்குவாதங்களில் ஏற்படலாம். உங்கள் விருப்ப வெறுப்புகள் உங்கள் காதல் துணைவியின் தேவைகளிலிருந்து மாறுபடலாம். இதன் விளைவாக ஈகோ சண்டைகள் எழலாம். இருப்பினும் வெளிப்படையான பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். மாற்று மாநில நபரை காதல் செய்யும் நபர்கள் தங்கள் திருமணம் குறித்து ஆழமான சிந்தனைகளை கொண்டிருப்பீர்கள். உங்கள் பெற்றோரிடம் இது குறித்து பேசும் வாய்ப்பும் காணப்படுகிறது. உடன் பிறந்தவர்களின் உதவியுடன் உங்கள் திருமணத்தை விரைவில் முடிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. ஏற்கனவே திருமணம் முடித்த நபர்கள் தங்கள் குழந்தைகளின் நலனை மனதில் வைத்து சில முதலீடுகளை செய்யலாம். வீட்டை அலங்கரிக்கும் ஆடம்பர விஷயங்களில் கவனம் செலுத்தலாம். நிபுணர்கள் கூற்றுப்படி இந்த செலவுகள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செலவு ஆகும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதில் தவறுகள் இல்லை. ஆடம்பர பொருட்களில் பணத்தை செலவு செய்வது நல்லது அல்ல. வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலனில் அக்கறை காட்டுவதும் நல்லது என நிபுணர்கள் கூறுகிறார்கள். மேலும் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரையில் முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இருக்கும். அதாவது உங்கள் முன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பரிசாக அளிக்கும். உங்களுக்கே உரிய குணமான நிதானம் மற்றும் பொறுமை உங்கள் வெற்றிக்கு தேவையான வழிகளை காட்டிக் கொடுக்கும். அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவார்கள். மூத்த ஊழியர்களின் உதவியுடன் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் கடமைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றை பெறும் வாய்ப்பும் காணப்படுகிறது. பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்தில் போதுமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் நிலையிலும் வருமானத்தை பாதிக்கும் வகையில் நீங்கள் ஒரு சில செலவுகளையும் செய்யலாம். உங்கள் எதிர்காலத்தையும் பாதிக்கலாம். எனவே பணத்தை செலவு செய்யும் முன்னர் அந்த ஒரு செலவு உண்மையில் அவசியம்தானா என சிந்தித்து அதன் பின்னர் செலவு செய்வதும் மிக மிக நல்லது. ஏனென்றால் குடும்பத்தில் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் எழக்கூடும். பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கி நெருக்கங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்கள் புதிய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பை வழங்குவார்கள். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். மாலையில் குடும்பத்தினருடன் பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள்.
அதேபோல் மகாலட்சுமி தேவியை வணங்குவது நல்லது. துர்க்கை அம்மனை வழிபடலாம். ஏழைகள் அல்லது தேவைப்படுபவர்களுக்கு வெள்ளை நிற உணவுப் பொருட்களான அரிசி, பால், தயிர் போன்றவற்றை தானம் செய்யலாம். அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் சுக்கிரன், சனி, புதன், குரு ஆகிய கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் அரசர் போல் உயர்வார்கள். அவர்கள் கண்ணியத்துடனும் அழகுடனும் சமநிலையுடன் ஆட்சி செய்வார்கள். சுக்கிரன் சனி யோகமும் சுக்கிரன் புதன் யோகமும் குரு சனி சேர்க்கையும் இவை துலாம் ராசியில் மிகுந்த வெற்றிகளை தரும். இந்த யோகங்கள் அவர்களுக்கு அதிகாரமும் கீர்த்தியும் கலை வாழ்க்கையிலும் பிரபலமும் தரும். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு முத்து, அவர்கள் எழுதும் ஒவ்வொரு வரியும் ஒரு மணிமாலை. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் எந்த துறையில் சென்றாலும் அவர்கள் அமைதியும் நயமும் கொண்டு செயல்படுவார்கள். அவர்கள் அரசாங்கம், சட்டம், கலை, டிசைன், நடிப்பு, பிஆர், ஆலோசனை, கம்யூனிகேஷன் துறைகளில் சிறப்பாக சுடர்வார்கள். அவர்களின் ஆளுமை இணைக்கும் சக்தி என்பதால் அவர்கள் மனித உறவுகளை வளர்க்கும் தொழில்களில் மிகுந்த வெற்றி காண்பார்கள். அவர்கள் ஒரு நிறுவனம் நடத்தினாலும் அந்த நிறுவனத்தின் முகம் அழகும் நம்பிக்கையும் கொண்டதாக இருக்கும். அவர்கள் அலுவலகத்திலும் அமைதியான தலைவர்களாக இருப்பார்கள். ஆனால் தீர்மானங்கள் சரி தவறு என்ற தெளிவுடன் இருக்கும். மேலும் துலாம் ராசிக்காரர்களின் கிரக அமைப்பு அவர்களுக்கு வாழ்க்கையை நயத்துடன் வாழும் கலை கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் வெறும் வெற்றி பெற மாட்டார்கள், அவர்கள் வெற்றியை அழகாக பெறுவார்கள். அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு சமநிலையின் பாடமாக மாறும். அந்த சமநிலைதான் அவர்களை அரசர் ராணி போல மாற்றும். அடுத்ததாக முழுக்க அதிர்ஷ்டங்கள் வரவிருக்கும் யோகங்கள் 2025 2035 காலம் வரை அவர்களின் வெற்றி வட்டங்கள், வாழ்க்கை திருப்பங்கள், மன அதிர்வுகள், தெய்வீக வாய்ப்புகள் குறித்து பார்க்கிறோம். அதாவது துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது அதிர்ஷ்டத்தின் ஒளி, பொறுமையின் நிழல், நம்பிக்கையின் நடை எனும் 3 கோடுகளால் எழுதப்பட்ட கவிதை. அவர்கள் பிறப்பதே ஒரு கலைப்பாகம் போல. வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் அழகான சீர்மை கொண்டது. மேலும் 2025 முதல் 2035 வரை இவர்களின் வாழ்வில் மறுபிறப்பு நிலைகள் நிகழவிருக்கின்றன. அதிர்ஷ்டம் கதவை திறக்கும். ஒவ்வொரு முறையும் துலாம் ராசிக்காரர் அதில் அமைதியுடன் நுழைவார், நம்பிக்கையுடன் தங்குவார், நயத்துடன் வெல்வார். ஏனென்றால் 2025 சுக்கிரன் அவர்களுடைய திசையில் தன்னுடைய ஆட்சி நிலையை வலுப்படுத்துகிறது. இதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள், கலை சார்ந்த பிரபலங்கள், தங்கள் திறமையால் வெளிச்சம் பெறும் சந்தர்ப்பங்கள் இவற்றில் முதல் வெற்றி புள்ளி அடைவார்கள். பணத்தில் முன்னேற்றம், வீட்டை அழகுபடுத்தும் ஆசை, குடும்பத்தில் அமைதி இவை 3ம் ஒன்றாக சேரும். புதிய வேலைகள், புதிய வணிக வாய்ப்புகள், புதிய உறவுகள் தங்களின் வாழ்க்கையில் தங்கத்தின் ஒளியைப் போல பிரகாசிக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி இனிவரும் மாதங்களில் திருமண யோகம், சொத்து வாங்கும் யோகம், வெளிநாட்டு வாய்ப்புகள், புகழ், விருது, பதவி உயர்வு இவை அனைத்தும் துலாம் ராசிக்காரர்களின் அட்டவணையில் வரிசையாக காத்திருக்கும். ஏனென்றால் இந்த 2028 முதல் 2030 காலகட்டத்திலும் ராஜயோகத்தின் எழுச்சி காலம் உள்ளது. இதுதான் துலாம் ராசிக்காரர்களின் அதிகால வெற்றி காலம். சனி துலாமில் வலுவாக இருந்தால் இந்த ஆண்டுகளில் அவர்களின் வாழ்க்கை ஒரு திருப்பு முனை அடையும். அவர்கள் குரல் கேட்கப்படும், அவர்கள் பெயர் மரியாதையுடன் சொல்லப்படும், அவர்கள் செயல்கள் மற்றவர்களுக்கு உந்துதலாக இருக்கும். அவர்கள் தங்கள் துறையில் ஆசிரியர், ஆலோசகர், தலைவர் போன்ற நிலைகளுக்கு உயரும் வாய்ப்பு மிகுந்தது. சனி இந்த ஆண்டுகளில் அவர்களை விதியின் பொறியாளர்கள் ஆக மாற்றும். மேலும் இந்த காலம் இவர்களின் வாழ்க்கையில் உள்ளார்ந்த அமைதி ஏற்படும் நேரம். அவர்கள் பணத்திலும் புகழிலும் உயர்ந்துவிட்ட நேரத்தில் தங்கள் உள்ளத்தின் அமைதியை தேடுவார்கள். அவர்கள் தியானம், ஆன்மீகம், தத்துவம், நற்சிந்தனை ஆகியவற்றில் ஈடுபடுவார்கள். இது துலாம் ராசிக்காரர்களின் உண்மையான நன்மை. வெற்றி தந்த பிறகும் சமநிலை தக்கவைத்தல். அவர்கள் இந்த ஆண்டுகளில் தங்களுக்கே ஒரு புதிய உயிர் மதிப்பு தருவார்கள். அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகள் மற்றவர்களுக்கு புத்தகமாக இருக்கும். இவை 2 ஆண்டுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சபட்ச நிலை. சுக்கிரன், சனி, குரு ஆகிய 3 கிரகங்களும் நல்ல கண்ணோட்டத்தில் இருப்பதால் அவர்களின் முயற்சிகள் பல மடங்காக பலன் தரும். அவர்களின் பெயர் சமூகத்தில் பிரபலமாகும். அவர்களின் குடும்பம் செழிப்புடன் நிலை கொள்ளும். இந்த காலத்தில் துலாம் ராசிக்காரர்கள் நான் எதற்காக பிறந்தேன் என்ற கேள்விக்கு பதில் பெறுவார்கள். அவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையின் தெய்வீக நோக்கம் தெரியும். அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் அவர்களின் அமைதி, அறிவு, அழகு என்ற 3 நாணயங்களால் அளவிடப்படுகிறது. அவர்கள் தங்கள் முயற்சிகளை அழகாக வடிவமைக்கும் போது அதிர்ஷ்டம் அவர்களுக்காக வந்து சேரும். அடுத்ததாக முக்கிய அதிர்ஷ்ட யோகங்கள். சுக்கிரன் சனி இணைவு யோகம், நிரந்தர செல்வம் மற்றும் புகழ். குரு சுக்கிரன் பார்வை யோகம், குடும்ப செழிப்பு, தெய்வீக ஆசிர்வாதம். புதன் சுக்கிரர் சேர்க்கை, நுண்ணறிவு, கலையின் வெற்றி.
சந்திரன் சுக்கிரன் இணைவு மாயம் போல் கவரும் ஆளுமே ரசிகர்களுக்குள் ஆதரவு. இந்த யோகங்கள் துலாம் ராசியில் இருந்தால் அந்த நபர் எதையும் அழகாக செய்து வெற்றிகரமாக முடிப்பார். மேலும் அவர்களின் வாழ்க்கை பல படங்கள் கொண்டது. சில நேரங்களில் அமைதியாக இருக்கும், சில நேரங்களில் பிரகாசமாக வெடிக்கும். ஆனால் ஒவ்வொரு திருப்பமும் அவர்களை புதிய நிலைக்கு கொண்டு செல்கிறது. ஆரம்ப காலம் சவால்களுடன் கூடிய வளர்ச்சி, நடுவண் காலம் சமநிலை கற்றுக்கொள்வது, பின்னர் காலம் புகழுடன் கூடிய அமைதி. துலாம் ராசிக்காரர் ஒரு மலைப்பாதையில் நடப்பவரைப் போல் எவ்வளவு உயர்ந்தாலும் எவ்வளவு சாய்வுகள் இருந்தாலும் அவர்கள் சமநிலையுடன் மேலே போகத்தான் செய்வார்கள். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் எந்த பிரச்சனையிலும் தங்கள் நம்பிக்கையை இழப்பது இல்லை. அவர்களுக்கு நம்பிக்கை என்பது ஒரு கிரகம் போல எப்போதும் அவர்களை சுற்றி வலம் வரும். அவர்கள் தோல்வியை கூட அழகான அனுபவம் என காண்பார்கள். அதனால்தான் வாழ்க்கை அவர்களை எப்போதும் உயர்த்தி கொண்டே செல்லும். துலாம் ராசிக்காரர்கள் பிறப்பதே அதிர்ஷ்டம் பெறுவதற்காக அல்ல, அதிர்ஷ்டத்தை வடிவமைக்கத்தான். அவர்கள் அழகாக சிந்திப்பார்கள், நயமாக பேசுவார்கள், நியாயமாக நடந்து கொள்வார்கள், நியாயமாக முடிவெடுப்பார்கள். அவர்களின் மனம் ஒரு கண்ணாடி, அதில் அன்பும் அறிவும் பிரதிபலிக்கும். அதுதான் அவர்களின் மிகப்பெரிய யோகம். ஏனென்றால் 2025 முதல் 2035 வரை துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் கனவுகளை நிஜமாக்குவார்கள், தங்கள் வாழ்க்கையை தத்துவமாக்குவார்கள், தங்கள் பெயரை நினைவாக மாற்றுவார்கள். அவர்கள் வாழ்வின் சின்னம் எப்போதும் சமநிலை. அந்த சமநிலையில்தான் அதிர்ஷ்டத்தின் ஒளி நிரந்தரமாக ஒளிர்கிறது. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் அன்பை வெளிப்படுத்துவது ஒரு கலை. அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மெல்லிய இசையைப் போல் இருக்கும். எந்த பிரச்சனைகளையும் சண்டையின்றி சிரிப்புடன் தீர்த்துவிடும் திறமை இவர்களுக்கு உரியது. ஒருவரின் மனம் கலங்கியிருந்தால் துலாம் ராசிக்காருடன் சில நிமிடங்கள் பேசினாலே மன அமைதி பெறும். அவர்கள் தரும் ஆறுதல் மருந்தையும் விட ஆற்றலானது. அவர்களின் அழகு வெறும் முகத்தில் இல்லை, அது அவர்கள் உள்ளத்தின் வெளிச்சத்தில் உள்ளது. துலாம் ராசிக்காரர் ஒருவரின் மனதுக்குள் நுழைந்துவிட்டால் அவர்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. அவர்களின் அன்பு மென்மையான தென்றல் போல், ஆனால் அதன் தாக்கம் மலைகளை நகர்த்தும் அளவுக்கு வலிமையானது.